இந்த மாதிரி இயற்கையான ஒரு இடத்துல உட்காந்து அமைதியாக உட்காந்து இப்படி நல்லா பசுமையாக இருக்கிற வேப்ப மரத்துக்கு அடியில் உட்காந்து ஒரு தூய்மையான சுத்தமான காற்றை நம்ம சுவாசிக்கிறது அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு நம்மளுடைய உடம்பிற்கும் நம்மளுடைய உள்ளத்திற்கும் அவ்வளோ ஒரு நல்ல விஷயம் அப்படிங்கிறது நம்ம அதை உணர்ந்தால் தான் புரியும். நீங்கள் ஓய்வு எடுக்கணும் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி இயற்கையாக மரங்கள் இருக்கிற இடத்துல உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா அதை பயன்படுத்தி ஒரு 10 நிமிஷமாக இருந்தாலும் சரி, அரை மணி நேரமாக இருந்தாலும் சரி, 1 மணி நேரமாக இருந்தாலும் சரி, முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரியான ஒரு இயற்கை சூழ்நிலையை நீங்கள் பயன்படுத்திக்கிறப்போ நம்ம சுவாசிக்கிற நல்ல காற்று நம்முடைய இதயத்திற்கும் உள்ளத்திற்கும் உடம்பிற்கும் மிக மிக நல்ல ஒரு விஷயம். நீங்கள் என்ன தான் நம்ம வீட்டில் ரூம்குள்ளே ஏசியை ஃபுல்லாக வச்சுட்டு நம்ம படுத்து உறங்கி நம்ம ரெஸ்ட்டு எடுத்தாலுமே கூட, ஓய்வு எடுத்தாலுமே கூட, இந்த மாதிரியான இயற்கை இடமிருந்து நமக்கு கிடைக்கிற அந்த ஒரு காற்று அப்படிங்கிறது நம்மளுடைய உடம்பிற்கு எவ்வளவு பெரிய ஏசியை போட்டாலும் இந்த இயற்கையிட்டிருந்து நமக்கு கிடைக்கிற இந்த ஒரு இயற்கையான காற்று அப்படிங்கிறது நிச்சயமாக அது வேறு எந்த ஏசினாலேயோ இல்லை மற்ற எந்த விஷயத்தினாலையுமே ஈடு செய்ய முடியாத ஒரு விஷயம். இரவு நேரங்களில் மரத்துக்கு கீழே உட்கார்றது, ஓய்வெடுக்கிறது, உறங்குறது அதை தவிர்த்துக்கணும். ஆனால் பகல் நேரத்தில் இப்படிப்பட்ட மரங்களுக்கு கீழே அமர்ந்து ஓய்வெடுக்கிறது நம்மளுடைய உள்ளத்திற்கும் உடம்பிற்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. வாய்ப்பு இருப்பவர்கள் நிச்சயமாக அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த மாதிரியான சுகத்தை அனுபவித்தா மட்டும்தான் தெரியும். பயன்படுத்திக்கோங்க.